ஒரு மனுஷன் தன்னோட ராஜ்யத்தை விட்டு வெளியேறாரு. அவர் வீக் ஆனதால கிடையாது. இந்த உலகத்துல மக்கள் எதனால கஷ்டப்படுறாங்கன்னு அவருக்கு தெரியணுங்கிறதுக்காக. டெக்னாலஜி இப்போ உலகத்துல எவ்வளவோ மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. ஆனா இன்னைக்கும் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டின்னு எல்லாமே நம்மளுடைய டே டு டே லைஃப்ல கண்டிப்பா இருக்கு. 2500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதர் இதுக்கு எல்லாமே முடிவு கண்டுபிடிச்சாரு, இல்ல தீர்வு கண்டுபிடிச்சாரு. அவர் தான் புத்தா. புத்தாவுடைய உண்மையான பெயர் சித்தார்த்தா கௌதமா. இவரு லும்பினி, நேபாளில தான் பிறக்கிறாரு. அந்த நாட்டுடைய அரசன் தான் இவருடைய அப்பா சுதோதனா. சுதோதனா ஒரு நாள் ஜோசியக்காரங்களை கூட்டி சித்தார்த்தா, அதாவது புத்தாவுடைய ஜாதகத்தை கொடுத்துட்டு இதை பார்க்க சொல்றாரு. அவங்க எல்லாமே கலந்து ஆராய்ந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜாதகக்காரர் ஒண்ணு இந்த உலகத்துடைய மிக சிறந்த இந்த நாட்டு ஆள்ற மனுஷனா, அரசனா மாறுவாரு, இல்லாட்டி ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் லீடரா மாறுவாருன்னு சொல்லியிருக்காங்க. இதனால அந்த அரசருக்கு ரொம்ப கவலை. ஏன்னா எனக்கு அப்புறமா இந்த நாட்டை ஆள வேண்டியது சித்தார்த்தா தான். ஸோ அவன் வந்து ஸ்பிரிச்சுவல் லீடரானா இது இந்த நாட்டுக்கு சரி கிடையாது, அதனால அது முடியாது, இவன் இந்த நாட்டுடைய அரசன் தான் ஆகணுங்கிறதுக்காக அன்னையில இருந்து சித்தார்த்தாவை அந்த அரண்மனைக்கு வெளியே அவங்க போகவே அனுமதிக்கல. எல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்து அரண்மனைக்குள்ளாடி தான் வளர்த்தினாரு. அவர் எந்த ஒரு எதுக்குமே ஒரு குறைபாடு இல்லாம தான் வளர்ந்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேல நாட்கள் போகுது, வருஷங்கள் தாண்டுது. சித்தார்த்தாவுக்கு திருமணம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றாங்க. யசோதராங்கிற பொண்ணு அவரு மணக்கிறாரு. வருஷங்கள் போக போக அவருக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அவனுடைய பேரு ராகுல. ஒரு கட்டத்துக்கு மேல சித்தார்த்தாவுக்கு ஒரு கியூரியாசிட்டின்னு சொல்லலாம். இந்த அரண்மனைக்கு வெளியாடி இருக்கிற உலகத்தை எப்படி இருக்குன்னு நமக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. இதுதான் அவருடைய லைஃபுடைய ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்குது. ஒரு நாள் யாருக்கும் தெரியாம அரண்மனையை விட்டு வெளியே போறாரு. ஏன்னா உண்மையை எவ்வளவு நாள் தான் நம்மளால மறைக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா உண்மை கண்டிப்பா வெளியே வரதான் செய்யும். இவர் வெளியே போகும்போது இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஊட்டுது. ஏன்னா ரொம்ப வயசான ஒரு மனுஷனை முதல் முறையா பாக்குறாரு. நோயினால பாதிக்கப்பட்ட ஒருத்தனை பாக்குறாரு. ஒரு செத்து கிடக்கிற ஒரு பணத்தை பாக்குறாரு. ஒரு அமைதியான துறவியை பாக்குறாரு. ஸோ இவருக்குள்ளாடி கேள்விகள் எழும்ப ஆரம்பிக்குது. அப்போ சாவுன்னு ஒண்ணு நமக்கு கண்டிப்பா வரதான் செய்யும், அதை தடுக்க முடியாது. நோய் நொடி இல்லாம நம்மளால வாழ முடியாது. ஸோ இவருக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, மனுஷனுடைய வாழ்க்கையில ஓரோ கட்டத்திலையும் வலிதான் முடிவா இருக்குன்னா, மனித உயிருடைய அந்த வாழ்வின்மைக்கான அர்த்தம் தான் என்னன்னு இவருக்கு கேள்வி எழும்புது. நாட்கள் போகுது, அரண்மனையிலே டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாத்தையும் திறந்து வெளியே வரலான்னு முடிவெடுக்கிறாரு. தன்னுடைய மனைவி, குழந்தை, அரசாங்கம், அரண்மனைன்னு எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சு வெளியே வர்றாரு. எதனால வெளியே வர்றாருன்னா, அவங்க மேல லவ் இல்லாமையோ அவங்கள விட்டு வரணுங்கிற ஆசையிலையோ கிடையாது. இந்த பிரபஞ்சத்துடைய அர்த்தம் தான் என்னன்னு இவருக்கு புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம், அதனால வெளியே வர்றாரு. முதலா ஒரு மிகப்பெரிய காட்டுக்குள்ளாடி போறாரு. காட்டுக்குள்ளாடி போகும்போது பயங்கரமான ஃபாஸ்டிங் எடுக்கிறாரு. சாப்பாடை ரொம்ப கம்மி பண்றாரு. மெடிடேஷன் ரொம்ப அதிக நேரம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல சாப்பாடு இல்லாம சாவர நிலைமைக்குள்ள கூட வந்துடுறாரு. அப்பதான் அவருக்கு ஒரு புரிதல் வருது, இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அப்போ ஒரு போதை மரத்தடியில வந்து உட்கார்றாரு. 49 நாளுக்கு அப்புறமா அங்கேருந்து எழும்புறாரு. ஒரு தெய்வீக தன்மை அவருக்குள்ள பிறந்ததா மக்களாலேயும் அன்னையிலேருந்து தான் பேசப்படுது. புத்தர் மனுஷருக்கு நிறைய விஷயங்கள் அறிவுரையா எடுத்து சொல்லிட்டே இருக்காரு. புத்தர் காதலிக்க வேணான்னு அவர் என்னைக்குமே சொல்லல. ஏன்னா இந்த மரத்தடியிலேருந்து 49 நாளைக்கு அப்புறம் எழுந்ததுக்கு அப்புறமா தான் சித்தார்த்தா கௌதமா புத்தாவா மாறினதா பேசப்படுது. புத்தர் காதலிக்க வேணான்னு சொல்லல. இப்போ ஒரு அட்டாச்மெண்ட் அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப் உனக்கு துயரத்தை கொடுக்குது, உன்னுடைய மன நிம்மதியை கெடுக்குதுன்னா அதுல இருந்து வெளியே வான்னு தான் சொல்லியிருக்காரு. நம்மளுடைய டே டு டே லைஃப்ல இப்போ நம்ம ஃபேஸ் பண்ற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ரிலேஷன்ஷிப்பு, சோசியல் மீடியா, கேஸ்ட், அப்புறமா ஸ்டேட்டஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஆனா புத்தர் என்ன சொல்றாரு, இப்போ இந்த 2026ல நம்ம புத்தாவை கனெக்ட் பண்ணோம்னா, நம்ம மூணு மணி நேரம் சோசியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம். பண்ணிட்டு இருந்துட்டு நிறைய பேர் அவங்களுடைய டேலண்ட்டை நிறைய விஷயத்துல காட்டுவாங்க. நம்ம சும்மா இருந்துட்டு ஏன் என்னால் இது பண்ண முடியலன்னு அவங்க கூட கம்பேர் பண்ணியே நம்ம டைம் தீக்கிறது தான் உறுதி. ஆனா புத்தர் என்ன சொல்றாருன்னா, உன்னால என்ன முடியுமோ அதை நீ செய்யலாம், முயற்சி பண்ணா முடியாதது எதுவுமே கிடையாது, இங்க எதுவுமே நிரந்தரமும் இல்லை. ஸோ அதுல ஒரு கவனத்தை செலுத்து. புத்தர் காசை வந்து ஒரு சாத்தானோ ஒரு தீய சக்தின்னு சொல்லலை, பட் கிரீட், பேராசைய தீய சக்தின்னு சொல்றாரு. புத்தர் ஒரு கட்டத்துக்கு மேல குஷி நகர்ல 45 வருஷம் இந்த உலகத்தை ஃபுல்லா சுத்துறாரு. தன்னுடைய அறிவுரைகளையும் தன்னுடைய கோட்ஸ், இப்போ புத்தாவோட கோட்ஸ்ன்னு இருக்குல்ல, சொல்லணுங்கிற விஷயத்த உலகம் முழுக்க மக்களுக்கு சொல்றாரு. 45 வருஷங்களுக்கு அப்புறம் தன்னுடைய 80வது வயசுல குஷி நகர்ல உயிர் எழுதுறாருன்னு சொல்லணும். மறைஞ்சு போறாரு. ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, நேபாள், ஜப்பான், சைனான்னு உலகம் முழுக்க இன்னைக்கு புத்திசம் பரவி கிடக்கு. புத்தருடைய கடைசி காலகட்டங்கள் அவர் சொன்ன வாக்கியம் என்னன்னா, இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை, உனக்கு ஒரு நல்ல மனுஷனா வாழ்க்கையில முன்னேறணும்னா நீ முயற்சி செஞ்சாதான் முடியும்.
இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த புத்திசம் பரவி கிடக்கு. கோடிக்கணக்கான பேர் இந்த மக்கள் புத்தாவை ஃபாலோ பண்றாங்க. என்னோட லைஃப்ல நான் புத்தா கிட்ட இருந்து ஒரு கோட் எடுத்துக்கிறேன்னு சொல்லணும்னா, வாட் யூ திங்க் யூ பிகம். நீ என்ன நினைக்கிறியோ அது நீ ஆவ.